This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் வந்து 878ங்க இல்லையா? நாம் 8778 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 378 இல்லைங்களா? அதுவும் கொடுத்துருக்கோம். நேற்று நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் இல்லைங்க, கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? கெஸ் பண்ணி தான் எடுத்து கொடுத்தோம். ஏ போல் 8ஆம் நம்பர் நேற்று கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ 8778 நேற்று ரிசல்ட் 878 378 இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தது கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்தது. ஸோ இன்றைக்கும் எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு பார்ப்போம். சரிங்களா? இது எல்லாமே ஒன்லி கெஸ்ஸிங். ஓகே, நோ வின்னிங் கேரண்டி. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். நேற்று எந்த மாதிரி கெஸ் பண்ணி எடுத்தோம் ஏ போர்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். எகைன் கவனிங்க. ஓகேவா? நேற்று நான் வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நேற்று எப்படி எடுத்தோம் இல்லைங்களா? இந்த சென்டர் பண்ணிவிட்டு 339ன்னு மேலே போகும்போது 338ன்னு கீழே வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏ போல் 8ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கெஸ் பண்ண மாதிரி 8ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. இன்னொன்று கவனிங்க, நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னு கவனிங்க. இன்னொன்று எப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் மாற்றிக்குவோம். ஓகேவா? இங்கே 920 இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நேற்று நான் எடுத்து கொடுத்தேன். கவனிங்க, 928 அப்படின்னு வரப்போ 820 நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்க்கலாம். பாருங்கள், 828 அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி 828 ஏ போல் 8 கொண்டு வந்து வச்சுட்டான். இந்த மாதிரி தான் நேற்று கெஸ் பண்ணி எடுத்தோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்த்துருவோம். சரியா? இன்றைக்கும் பார்த்துருவோம். இந்த பேஜ்லேயே பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நேற்று இன்னொரு மெத்தட்லேயுமே நான் போய் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதையும் பார்ப்போம். நேற்று நாம் வந்து இது சொல்லியிருந்தோம், 228 இங்கே இருக்குது. அதை வந்து என்ன பண்ணியிருக்கான், 228 திருப்பி ஆடி இருக்கான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள், 228க்கு திருப்பி இங்கே 322 வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தள்ளி பார்த்திங்கன்னா 348 இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவன் அடுத்த நாள் வந்து ரிசல்ட் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 348 வந்திருக்கும் இல்லைங்களா? மறுபடியும் ஒரு நாள் தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 737 இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த 737 அப்படிங்கிறது 3-7 ஏசியில் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன சொல்லி எப்படி கெஸ் எடுத்தோம் அப்படின்னா, கெஸ்ஸிங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள், 723 327 முந்தினத்து வந்து ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரப்போ அதுக்கு பக்கத்து நம்பர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் 328 எடுத்து கொடுத்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பக்கத்து நம்பர் என்னங்க பாருங்கள், கீழேருந்து மேலே 327ன்னு போகும்போது அடுத்தது மேலேருந்து கீழே வரணும், 378ன்னு வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 378 கொடுத்தோம். பட் வந்து ரிசல்ட் என்னங்க 878 இல்லைங்களா? இருந்தாலும் நாம் ஏபிபிசிஎஸ்சிக்கு 87 78 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் நேற்று எடுத்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் புரியுதுங்களா? நான் காமிச்சேன் இந்த 4-5 நாள் ரிசல்ட்டுமே பாருங்களேன், இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கும். இதுக்குள்ளேயே அந்த ரிசல்ட் வந்திருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம். சரியா? நேற்று வந்து அந்த மாதிரி 8ஆம் நம்பர் எடுத்தோம் ஏ போலில். அடுத்தது வந்துட்டு பி போல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இப்போது எப்படி எடுத்தோன்னு பார்த்தோன்னா எகைன் மறுபடியும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் 327 இருக்குது, 427 கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம ஏபியில் 87 இல்லைங்களா, 78 இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டான். இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை, ஓகேங்களா? இன்றைக்கி சி போர்டில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நம்ம எந்த மாதிரி கால்குலேஷன் வந்தாலும் கால்குலேஷன் போட்டு எடுத்தாலும் ஒரு சில விஷயம் பிளைண்டாக இல்லைங்களா, அவன் போகிற போக்கில் போட்டு எடுத்து வைக்கிறது ஒரு சென்சிபிள்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள் புதன் வியாழன் இல்லைங்களா, இந்த மாதிரி புதன் வியாழன் வரப்போ 7 இல்லைங்களா, பாருங்கள், புதன்கிழமை 7 வியாழக்கிழமை 8ன்னு வரப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவானா கொண்டு வந்து 6 வச்சுருவாங்க இல்லைங்களா? இந்த 786 கொண்டு வந்து வைப்பான். இல்லை என்ன பண்ணுவான், உள்ள தள்ளி கூட வைப்பான். புரியுதுங்களா? ஸோ நம்ம போர்டு வைஸாவோ கால்குலேஷன் போட்டால் எடுக்கலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃப்ரைடே அவன் ஒரு ஆல்ரெடி எடுத்திருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சி போர்டில் 6 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, போர்டு வைஸாக நம்பர் வைஸாக எப்போ பார்க்குற மாதிரி பார்த்தா என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பாக்ஸ் போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ பாக்ஸை தள்ளி வச்சுக்குவோம். ஓகேவா? தள்ளி வச்சுக்கிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ் போடலாமா? பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே.
ஸோ இப்போது நீங்கள் கவனிங்க 782ன்னு மேலே போகுது இல்லைங்களா? 782ன்னு மேலே போகுது. அப்போ 7 காமனாக வச்சுக்கணும். 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்துருச்சு. நம்ம ஆஸ் யூசுவல் சொல்லித்தர மாதிரி அப்படி பார்க்கும்போது என்னங்க வரலாம்? 782 783ன்னு வரலாமா? உங்களுக்கு புரியுதா சொல்ல வர்றது? ஸோ சி போர்டில் இது வயசாக பார்க்கும்போது 3ஆம் நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ரைட்டுங்களா? ஸோ சி போர்டில் எகைன் என்ன பண்ணலாம்? 3ஆம் நம்பரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் நம்பர் ரீசெண்டாக அடிக்கவே இல்லைங்க சி போர்டில். இல்லைங்களா? ரீசெண்டாக சி போர்டில் இந்த இது அடிக்கவே இல்லை. சம்டைம்ஸ் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா? இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அப்போது உன்னை கூட்டி தான் நம்ம பார்த்தோம். உன்னை கழிச்சு கொண்டு வந்து 1ன்னு வச்சுருவாங்க. புரியுதுங்களா? 782 781 புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ அந்த 1ஓட பவர் என்னங்க? 6. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தாங்க வரத்துக்கு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? அப்போது சி போர்டில் இல்லைங்களா? ஸோ 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அடுத்து பி போர்டும் பார்த்துருவோம். 1ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இப்போ இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன். அது கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டுமா? இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். சரியா? அப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். அப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடவா? பாருங்கள் போடுறேன் பாருங்கள். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரியும் பாருங்களேன். இப்போது பாருங்கள். அப்போது 8ஆம் நம்பருக்கு இல்லைங்களா? இங்கே 8ஆம் நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பருக்கு இங்கே 7ஆம் நம்பர் இருக்குது. புரியுதுங்களா? 8க்கு 8 7க்கு 878 878ன்னு வருதா? உங்களுக்கு புரியுதா சொல்ல வருது? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே வேறு 6ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கவனிங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனிங்களேன். அப்போ 878க்கு இங்கே 878 கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டான் இல்லைங்களா? ஸோ அப்படியே வைக்கிறப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்களேன் என்ன இருக்குது? 9ஆம் நம்பர் இருக்குங்க. ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? 6ஆம் நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதை திருப்பி 9ஆம் நம்பர் வைக்கலாமா? புரியுது நான் சொல்ல வருது? அப்போ 9ஆம் நம்பரு 6ஆம் நம்பர் வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ நான் கால்குலேஷன் பண்ணி நான் எடுத்து கொடுத்துட்றேன் என்னோடய கெஸ்ஸிங்கு. பட் நான் உங்களுக்கு போர்டு வைஸாக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, அதனால் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போது சி போர்டில் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இல்லைங்களா? இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்படி பார்ப்போம். இங்கே பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? அங்கே ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ 348ன்னு இருக்குது இல்லைங்களா? ஏ போர்டில் பார்த்தா அந்த 3 8 ஃபேமிலியாக அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். 348ன்னு இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்? 338 அப்படின்னு கொண்டு வந்துட்டான். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம மாற்றி பார்ப்போம். அப்போ தான் கணக்கு வரும். இப்போ 384ன்னு பார்ப்போமா? ஸோ 384ன்னு பார்ப்போம். 384ன்னு பார்க்கும்போது இங்கே மறுபடியும் பாருங்கள், இங்கே ஒரு 3 வைக்கிறேன். மறுபடியும் ஒரு 3 வைக்கிறேன் பாருங்களேன். ஸோ 384 383 புரியுதுங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் பாருங்கள். மறுபடியும் வெர்டிகுலர் பாக்ஸ் போடுறேன். அதையும் கவனிங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள். அப்போது இங்கே வைக்கிற பாருங்கள். அப்போது 339 புரியுதுங்களா? அந்த பாக்ஸ் தள்ளி வைக்கிற பாருங்கள். 338 புரியுதுங்களா? 338 பாருங்கள். 339 338 புரியுதுங்களா? அப்போது இங்கே பாருங்கள் 348 338 ஸோ மறுபடியும் என்ன தான் வரலாம் ஏ போர்டில்? ஸோ 3ஆம் நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ எகைன் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 39 36 இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு 93 இல்லைங்களா? 63 இந்த மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ போர்டு வைஸாக பார்க்கும்போது நமக்கு இதுதான் வருது. ஸோ இருந்தாலும் என்னோடய போஸ்ட் கலெக்ஷனை வச்சு அதையும் என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஏற்கனவே நமது மெம்பர்ஷிப்பில் இருக்கும் நண்பர்கள் மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ், மெம்பர்ஷிப் சம்மந்தமான தகவல்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இது நாம் பார்த்த லைனை வச்சும் என்னோடய போஸ்டல் லிஸ்ட்டை வச்சும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி கெஸ்ஸிங் தான். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஸோ கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.